Welcome back to my series of What Did Therapy Do to Me? இந்த எபிசோட் ரொம்ப பர்சனல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட், which is facing the past. நம்ம எல்லாருக்குமே பாஸ்ட்டை ஃபர்கெட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்றது தான் ஈஸியான ஆப்ஷன் நினச்சிட்டு ஓடிட்டே இருப்போம். பட் ஆனால் தெரப்பி எனக்கு அதோட ஆப்போசிட்டை சொல்லி கொடுத்துச்சு. நானும் பாஸ்ட்டை மறந்துட்டா லைஃப் ஈஸியாகிடும்னு நினச்சேன். அவ்வளோ ஹார்ட் ஃபுல் ஆஃப் ஹர்ட், டிசப்பாயின்மெண்ட், கிரீஃப், லாஸ் எல்லாமே ஹெவியா இருந்துச்சு. அதை யோசிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு என்ன நானே ரொம்ப ஆக்கியபைடா மற்ற விஷயங்கள்ல வச்சுக்கிட்டா கூட என் மண்டைக்கு மேல ஒரு சீட் போட்டு பர்மனண்டா அது பார்க் ஆனதை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. லைட்டா ஒரு ட்ரிகர் வந்தா எல்லாம் பிளாஷ்பேக் மாதிரி அப்படியே பின்னாடி போய் எல்லாம் ஞாபகம் வந்து அந்த ஜோன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய நாள் ஆயிடும். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றத என்னோட ஒன் ஆஃப் த தெரப்பி செஷன்ல டிஸ்கஸ் பண்ணும் போது தேர் இஸ் அ பெட்டர் வே டு ஹேண்டில் திஸ்ன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். லெசன் 3, தெரப்பி ஹெல்ப் மீ டு ஃபேஸ் மை பாஸ்ட். என்னோட பாஸ்ட்டை ஃபேஸ் பண்றதுக்காக நான் சில விஷயங்கள் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நான் அந்த பாஸ்ட்ல இல்லைன்றதை பிலீவ் பண்ணேன். இட் டசன்ட் டிஃபைன் மீன்றதை பிலீவ் பண்ணேன். அண்ட் இட்ஸ் கான். அதை பத்தி திருப்பி யோசிச்சு அதை திருப்பி என்னால் எதையுமே மாற்ற முடியாதுன்றத 100% உறுதியா நம்ப ஆரம்பிச்சேன். செகண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட, நான் நம்புற சில பேர்கிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் என்ன கடந்து வந்தேன்றதை பேச ஸ்டார்ட் பண்ணேன். அது தைரியமா பேச பேச எனக்கு அது லைட்டா ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட், ஐ சோஸ் டு ஃபர்கிவ் மை செல்ஃப். ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தாலும் இல்லை அந்த சிச்சுவேஷன்ஸ்ல வேற யாராவது தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த விக்டிம் மைண்ட் செட்ல இருந்து வரணுன்றதுக்காக நான் என்ன ஃபர்கிவ் பண்ணும்போது எனக்கு அந்த ப்ராசஸ் இன்னும் ஈஸியா ஆகுறது நான் ஃபீல் பண்ணேன். லாஸ்டா வாட் டிட் ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ் அப்படின்னு ஒரு ஜோன் வந்துச்சு. இது என்ன பெட்டரா செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனா இருந்துச்சு. ஸோ அதுல நான் இது ஏன் எனக்கு நடந்ததுன்றதை தாண்டி இது எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்றத தெரிஞ்சுக்கும் போது it did not control me any longer. I personally know facing the past is not easy. It's very scary. It's messy. But ஆனா all it takes is one step at a time, one memory at a time. அதை ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஹீல் ஆகுறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். Set yourself free and be kind to yourself. This is Real Talks with Rati and you are in my journey of what did therapy do to me while I'm healing. Thank you.